Hey guys, welcome to VA Elliott Analysis. இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால் சில்வர், அதாவது XAG USD ஒரு அப்டேட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃபைன். இந்த XAG மார்க்கெட், இந்த சில்வர் மார்க்கெட் கரண்ட்டாக என்ன செய்து கொண்டிருக்குன்னா, இன்னும் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் பேட்டர்ன், அதாவது மார்க்கெட் இம்பல்ஸ் இருந்தால் சடனாக இப்படி ஒரு மூவ் ஒன்று கொடுக்கணும். ஓகே, ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கடந்த சில 147 நாள் என்று நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே சரி, 151 நாட்களாக மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் தான் மார்க்கெட் மூவ் ஆகி கொண்டிருக்கு. விளங்குதா? ஓகே, அதாவது இந்த கரெக்டிவ் எப்படி மூவ் ஆகுற இந்த கரெக்டிவ் பேட்டர்ன் முடிஞ்சிச்சா அல்லது இன்னுமே மார்க்கெட் டம்ப் ஒன்று கொடுக்குமான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு இந்த மார்க்கெட்டை பற்றி 2 ஐடியாஸ் கிடைச்சிச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐடியா தான் மேஜர் ஃப்ளட் இமேஜ். வெயிட், இந்த ஃப்ளட் ஐடியா ஒன்று கிடச்சிச்சு. இதை நான் எப்படி எடுத்தேன்னு சொன்னால், மார்க்கெட்டில் ஏபிசின்னு சொல்லி மார்க்கெட்டில் டபிள்யூ ஒன்று கம்ப்ளீட் ஆகி, அதாவது டபிள்யூவில் சிம்பிள் சிக்ஸாக் ஒன்று கம்ப்ளீட் ஆகி எக்ஸில் ஏபிசின்னு சொல்லி சிம்பிள் சிக்ஸாக் கொண்டு கவுண்ட் பண்ணக்கூடியதாக இருந்தனால நான் மார்க்கெட் என்ன செய்தேன் என்றால், மீண்டும் மார்க்கெட் ஏபிசின்னு சொல்லி விழுந்து மார்க்கெட் மறுபடியும் இந்த 90% ரீட்டர்ஸ், அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரு ஃப்ளட் ஒன்று கிரியேட் ஆகணும் என்று சொன்னால் மார்க்கெட் 90% ரீட்டர்ஸ்மெண்ட் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். இந்த 90% ரீட்டர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃப்ளட்டாக கன்சிடர் பண்ண இயலும். ஓகே ரைட், அதாவது இந்த வெயிட், இது இந்த பிஃபோர் இமேஜ் இதாக இருக்குது. ஓகே, அதாவது ஏபிசின்னு சொல்லி டபிள்யூ கம்ப்ளீட் ஆகி எக்ஸில் ஒரு சிம்பிள் சிக்ஸ் அக்கௌண்டோட எக்ஸ் கம்ப்ளீட் ஆகி வையில் மீண்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் ஏபிசின்னு சொல்லி மார்க்கெட் மீண்டும் சிம்பிள் சிக்ஸோட கம்ப்ளீட் ஆகி இருந்தால் மார்க்கெட் மறுபடியும் பி வேவில் மார்க்கெட் 90% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இந்த பிளாக் கலர் லைன் இருக்குது தானே, இந்த பிளாக் கலர் லைனுக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த பி முடிந்து சியில் மார்க்கெட் 1 2 3 4 5ன்னு சொல்லி கம்ப்ளீட் மார்க்கெட் இங்கே நடந்து அப் ஆகும் என்று சொல்லி தான் நான் ஃபர்ஸ்ட் ஐடியா எடுத்திருந்தேன். ஓகே, இந்த செகண்ட் ஐடியா என்னென்னு சொல்லியிருந்தேன், அதுக்கு முன்னாடி இந்த பிளாக் கலர் லைன், இந்த பிளாக் கலர் லைன் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு மார்க்கெட்டில் ஒரு கரெக்டிவ் அதாவது ஒரு கரெக்டிவ் வேவ் வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த கரெக்டிவ் வேவ் 0.382 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு பிறகுதான் மார்க்கெட் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, அதனால தான் நான் மார்க்கெட்டில் என்ன செய்தேன்னு சொல்லினால் மார்க்கெட் இந்த 0.382. ஓகே, இந்த 0.382 லெவலுக்கு பிறகு தான் மார்க்கெட்டில் கரெக்டிவ் வேவ்னு சொல்லி ஒரு கரெக்டிவ் ஃபினிஷ் ஆகணும். இந்த கரெக்டிவ் வேவில் இங்கே ஏபிசி, இந்த இடத்துலையும் ஏபிசின்னு சொல்லி இங்கேயும் ஏபிசி ஒன்று கிரியேட் ஆகி இருந்தனால நம்ம மக்களில் 2 ஐடியா எடுத்துக்கணும். ஒன்று தான் ஃப்ளட். ஓகே, இன்னொன்று தான் மக்களில் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அதாவது இந்த இடத்துல இந்த பீஸில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வர முடியும். ஏனென்றால் மார்க்கெட்டில் இன்னும் இந்த 0.382ங்கிற இந்த லெவலில் டச் பண்ண இன்னும் மார்க்கெட்டுக்கு டைம் இருக்குது. அந்த டைம்னால் நான் என்ன செய்தேன்டா, மார்க்கெட்டில் இங்கேயும் ஒரு சைட் வேஸ் அல்லது மார்க்கெட்டில் இங்கேருந்து இங்கே ஏபிசி கம்ப்ளீட் ஆகி மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 90% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மீண்டும் மார்க்கெட்டில் 1 2 3 4 5 சொல்லி கட்டாயம் ஒரு இம்பல்ஸோட மார்க்கெட் ஃபினிஷ் ஆகி மீண்டும் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு அப்போண்டு கொடுக்கணும்னு சொல்லி தான் எடுத்துருது. அதற்கு பிறகுதான் மார்க்கெட்டில் இந்த 0.382 லெவல் வந்து கட்டாயம் மார்க்கெட்டில் ஒரு கரெக்டிவ் வேவ் என்றால் அதற்கு பிறகுதானே முடியணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஐடியா ஃப்ளட். செகண்ட் ஐடியா தான் டபுள் சிக்ஸர். இந்த டபுள் சிக்ஸர் பேட்டர்ன், அதாவது இந்த பேட்டர்ன் இதுதான் பிஃபோர் இமேஜ். ஓகே, இந்த பிஃபோர் இமேஜில் நான் இந்த இடத்துல இருக்கிறதுலாம் 2 ஐடியா எடுத்துன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, செகண்ட் ஐடியா தான் மார்க்கெட்டில் இங்கே ஒரு ஏபிசி ஒன்று இருக்கனால ஒரு ஏபிசி எங்கெங்கே உருவாகலாம் என்று சொல்லி சொன்னால், ஏபிசி வந்து பெரும்பாலும் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குன்றால் 4 வேவில் கட்டாயம் சிம்பிள் சிக்ஸாக் உருவாயிருக்கணும். அதாவது 1 2 3 4 5 வேவ்ஸ். ஓகே, இந்த 5 வேவ்ஸில் 4 வேவ்ஸில் கட்டாயம் சிம்பிள் சிக்ஸாக் பேட்டர்ன் உருவாகிருக்கணும். இந்த சிம்பிள் சிக்ஸாக் பேட்டர்ன் ஒன்று இங்கே உருவாகியிருந்தனால நான் கன்சிடர் பண்ணேன் மார்க்கெட்டில் இங்கேயும் ஏபிசி ஒன்று கம்ப்ளீட் ஆகி மார்க்கெட்டில் மறுபடியும் இங்கே ஏபிசி ஒன்று கம்ப்ளீட் ஆகி இருந்தால் அல்லது டபிள்யூஎக்ஸ்வே என்று சொல்கிறது
ஜிக்ஸாக் பேட்டர்னோட தான். வேறு எந்த பேட்டர்ன் டபுள் 3 ஒரு ட்ரிபிள் 3 அந்த இதெல்லாம் இல்லை, ஜிக்ஸாக் பேட்டர்ன். டபுள் சிக்ஸாக் ஒரு ட்ரிபிள் சிக்ஸாக் இங்கே கம்ப்ளீட் ஆகினால் இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் கம்ப்ளீட் ஆகலாம். மீண்டும் மார்க்கெட் டம்ப் கொண்டு கொடுக்கலாம். எதுக்கு? மார்க்கெட்டில் டி வேவ் கம்ப்ளீட் ஆக மீண்டும் மார்க்கெட் இக்கு அப் கொண்டு கொடுத்து மார்க்கெட் மறுபடியும் ஏபிசின்னு சொல்லி டம்ப் கொண்டு கொடுக்கலாம்னு சொல்லி என்ற செகண்ட் ஐடியாவாக எடுத்திருந்தேன். இந்த சிக்ஸாக் பேட்டர்ன் இதற்கு ஏற்ப மார்க்கெட் என்ன செய்திருக்குன்னு சொன்னால் அழகான மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, நல்ல கிளியரான மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதாவது இந்த ரைட் இங்கே ஏபிசி என்று சொல்லி சொன்னேன். இங்கே ஏ பிலோ ட்ரையாங்கிள் சி. ஓகே, சி இங்கே மார்க்கெட் ஏ பியில் ஒரு காம்ப்ளெக்ஸ் பட்டன் சி என்று சொல்லி எடுக்கலாம். ரைட் இங்கே மார்க்கெட் அதாவது இந்த டி வேவில் ஒன்று தான் ஏபிசி என்று சொல்லி ஃபர்ஸ்ட் ஐடியா. ஓகே, இங்கே ரெண்டு பட்டன் இருக்குது, நான் காட்டுறேன். இந்த இடத்துல ஏபிசின்னு சொல்லி டி கம்ப்ளீட் ஆகி வேவ் ஈல ஒரு ஏபிசிடின்னு சொல்லி ஈல ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் ஆகி மார்க்கெட்டில் கரண்டாக மார்க்கெட் ஏபிசின்னு சொல்லி மார்க்கெட் வேவ் வய கம்ப்ளீட் ஆகி இருக்குன்னு சொல்லி எடுக்கணும். ஒன்று செகண்ட் ஐடியா தான் இந்த செகண்ட் ஐடியா தான் இந்த டபுள் சிக்ஸாக் பேட்டர்ன். அதாவது மார்க்கெட்டில் ஏபிசிடி என்று சொல்லி மார்க்கெட்டில் இங்கே தான் ஈல ஒரு சிக்ஸாக் பேட்டர்ன், இங்கே ஒரு சிக்ஸாக் பேட்டர்ன் கவுண்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த சிக்ஸாக் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகி கரண்டாக மார்க்கெட்டில் வேவ் ஏ ரன் ஆகி முடிஞ்சிருக்கு. அதாவது இந்த ஏ வேவில் 1 2 3 4 5 சொல்லி ஒரு லீடிங் கம்ப்ளீட் ஆகி இந்த பியில் ஒரு சைட் வேவ் மூவ்மெண்ட் கொடுத்து மறுபடியும் மார்க்கெட் வேவ் சிக்கு 1 2 3 4 5 சொல்லி கட்டாயம் டாஜினல் இல்லாமல் கட்டாயம் ஒரு இம்பல்ஸ் மூவ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, இப்படி எதிர்பார்க்கறதுக்கான காரணம் தான் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு லீடிங் ஒன்று கவுண்ட் பண்ண முடியும். அதோடு சேர்த்து லோ டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டில் ஒரு மோட்டிவ் வேவ், அதாவது ஒரு இம்பல்சிவ் மூவ்மெண்ட் இல்லை. மார்க்கெட் ரன் ஆகி முடிந்திருந்தா மார்க்கெட் கட்டாயம் 1 2 3 4 5 சொல்லி மார்க்கெட் அப்பாய் போகும். பட் அப்படி இல்லாமல் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு கரெக்டிவ் பேட்டர்னோடு தான் மார்க்கெட் கிரியேட் பண்ணுது. அது இல்லாமல் மேபி மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் இந்த கம்ப்ளீட் ஆகி முடிய 1 2 மார்க்கெட் கரண்டாக 3 ஏபிசி 4 மீண்டும் ஏபிசி 5 சொல்லி ஒரு லீடிங் டைஜரல் ஒன்று உருவாக்கலாம். இந்த இடத்துல உருவாக்கி முடிய ஏபிசின்னு சொல்லி மார்க்கெட் மறுபடியும் வேவ் 3 தேர்ட் வேவ் ஒரு வேவ் சி வேவுக்கு மார்க்கெட் அப்பாக முடியும். அதாவது இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த இடத்துல இதற்கு பிறகு நடக்கிற விடயம் உங்களுக்கு தெரியணும் என்று சொல்லி சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைத்த ஒன்றமாக இருக்கும். ஓகே, ஃபைன். இங்கே இருக்க சப்வே கவுண்ட்டை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு என்னோட ஃபார்ம் எப்படின்றால் இங்கே வேவ் பி கம்ப்ளீட் ஆகி வேவ் சிக்கு மார்க்கெட் 1 2 3 4 5 சொல்லி மார்க்கெட் டம்ப் ஆக முடியுங்கிற ஒரு தாட் தான் இருக்கு. ஓகே, ரைட். ஓகே,